ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீட்டில் மாலி ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அது குட்டி போட்டிருந்தது. இது 2 டைம் போட்ட குட்டி. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஃபஸ்ட் டைம் போட்ட குட்டி. இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது அடுத்த டைம் போட்ட குட்டி. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபிஷ் வளர்த்துனதில்லை. அதோட நாலேஜ்லாம் அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சர்ச் பண்ணி தான் அதை பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பெரிய மீனுக்கு நம்ம அந்த பெல்லட் மாதிரி இருக்கிறது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டிக்கு ஃபுட் எப்படி போடுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. எக்கோட எல்லோ இருக்குது இல்லையா, வேக வச்ச எல்லோ நல்லா பவுடர் மாதிரி நசுக்கி விட்டுட்டு அதை வெயிலில் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி சீக்கிரமாக அழுக்காயிருது, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. அதனால் பக்கத்தில் இருக்க அக்வாரியம் ஷாப்பில் போயிட்டு குட்டி மீனை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபீடு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் இந்த பாக்கெட் கொடுத்தாங்க. இது ஃபுல்லாகவே வாமை நல்லா ட்ரை பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் க்யூப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. இது பாக்கெட் 15 ருபீஸ் தான். இது இப்போ 4ஆக டிவைட் பண்ணி அதை தண்ணியை நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி ஃபிஷ் எல்லாம் நீங்கள் அதில் விட்டதுக்கப்புறம் இதில் 4ல் 1 பங்கை அதில் போட்டுருங்க. 1 வீக்குக்கு அதுவே போதும், அந்த வாமை சாப்பிட்ரும் அந்த குட்டியெல்லாம். அடுத்தது நீங்கள் 1 வீக்குக்கு அப்புறம் தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன், உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டப்பில் தண்ணி ஆரோ ஃபில்டர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை தான் ஊற்றணும், கேன் வாட்டரு. அதை ஊற்றிட்டு ஒரு பாதியிலேருந்து 3/4 பங்குக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். தண்ணியில் உப்பு கண்டென்ட் இருக்கும் போது மீன் சீக்கிரமாக சாகாது, அதுக்கு எதுவும் டிசீஸும் வராமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்ததை ஒரு பவுலில், குட்டி மீன்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா க்ளீன் பண்ணும்போது, அந்த பவுலை அந்த தண்ணியிலேயே ஒரு 10 மினிட்ஸ் மேலே விட்டுறணும். அது எதுக்குன்னா, நம்ம இப்போ புதுசாக சேர்க்க போகிற தண்ணியோட pHம் பழைய தண்ணியோட pHம் ஒன்றா சேர்கிறதுக்காக தான். மீன் அப்போ தான் அதுக்கு செட் ஆகும் தண்ணிக்கு. அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக மேலே தண்ணி மேலே ஃபிஷ்ஷோட அந்த தண்ணியை, பழைய தண்ணியை கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள ஃபிஷ்ஷை நம்ம விடணும். அதே மாதிரி உடனே எடுத்து அந்த பழைய தண்ணியை அப்படியேவும் உள்ளே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஃபிஷ் டிஸ்டர்ப் ஆயிரும். அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு சீக்கிரம் செட் ஆகாது. மோஸ்ட்லி தண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிஷ்ஷு நிறைய சாகும், நார்மலாக இருக்கிற தண்ணியில் விட. தண்ணி சேஞ்ச் பண்ணதுலேருந்து 1 டே 2 டேயில் சீக்கிரமாக சாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது அந்த தண்ணியோட pH ரேஞ்சு வேரி ஆகிறது தான். இந்த மாதிரி பண்ணி நம்ம சேர்க்கும் போது ஃபிஷ் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிரும். இப்போ நான் அந்த 4ல் 1 பங்கை நான் இதில் போட்டுட்டேன். இது அப்படியே ஊறி 1 வீக்குக்கு அது அப்படியே உள்ளே இருக்கும். ஊறினத்துக்கு அப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் சீக்கிரமாக அதை சாப்பிட்ரும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக குட்டி ஃபிஷ் இருக்குது அப்படின்னாலுமே இந்த 4ல் 1 பங்கே போதுமானது தான். ஏன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடாது, கம்மியாக தான் சாப்பிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிரும். இதோட அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.